ப்ரொடக்ஷன் இன் மைக்ரோப்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் அவன் எப்படி ஹெல்ப் பண்ணுறான், மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Even in industry, microbes are used to synthesize a number of products valuable to human beings. Beverages and antibiotics are some example. Beverages na the thing we use to drink like tea, coffee, whiskey, etc. etc. That alcohols எல்லாமே beverages ன்னு தான் சொல்லுவோம். Antibiotics na நம்மளுக்கு பாக்டீரியாவால ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, பாக்டீரியா வந்து நம்மள ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் caused by bacteria can be destroyed by antibiotics. இதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். சரியா? நமக்கு ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர்ஸ். ஏன் சொல்கிறாங்க? ஃபீவர் சம்டைம்ஸ் ஓகேவா, சம்டைம்ஸ் காஸ்ட் பை பாக்டீரியா ஆல்சோ. ஃபங்கையால் ஃபீவர் வராது, வைரஸால் ஃபீவர் வரும்ல. ஸோ வைரஸில் ஒரு நம்ம வைரல் ஃபீவர் நமக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்போ யாராச்சும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு அவங்களை கவனிக்காதீங்க. ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பாக்டீரியாவால் நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோம், இல்லைனா பாக்டீரியாவில் ஃபீவர் வந்திருக்குன்னா மட்டும்தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபீவர் வந்து வைரஸால் காஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் எடுக்காதீங்க, அது ரெசிஸ்டன்ட் தான் ஆயிரும். ரெசிஸ்டன்ட்னா அந்த வைரஸ் வந்து நீ என்னதான் ஆன்டிபயோட்டிக் கூட நான் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், நான் வந்து இந்த பாக்டீரியா விட நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரா தான் ஆகுமே தவிர உங்களை ஆன்டிபயோட்டிக்ஸால் வைரல் ஃபீவரை காஸ் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்க்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆன் அ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் requires growing microbes is a very large vessels called fermenters. ஓகேவா? ஹவுஸ் ஹோல்டில் வந்து நம்ம ஒரு டம்ளர்லேயோ இதுலேயோ பண்ணி நம்மளோட யூஸுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு உலகத்துக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டம்ளர் பார்த்தாது. கரெக்டாக? அதுக்கு தான் ஃபர்மெண்டர்ஸ், இந்த பிக்சர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் ஃபர்மெண்டர்ஸ். இந்த மாதிரி ஃபர்மெண்டர்ஸில் நம்மளுக்கு தேவையான மைக்ரோப்ஸ் இன்சைடு ஆட் பண்ணி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறதோ இல்லை நிறைய லார்ஜ் ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஃபர்மெண்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்மெண்டட் பீவரேஜஸ்னால் என்ன சொன்னேன் நான்? டீ, காஃபி அண்ட் ஆல்கஹால்ஸ். டீ, காஃபி, ஆல்கஹால், இவங்கெல்லாம் பீவரேஜஸ். ஓகே. மைக்ரோப்ஸ் எஸ்பெஷலி ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்டுங்கிறவங்க தானே நம்ம வாழ்க்கையில் பாதி நம்ம மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதில் 50% இந்த ஈஸ்ட்டு தான் இருக்கும். இந்த பெனிசிலின், ஈஸ்ட்டு, அந்த மாதிரி கேரக்டர் ஃபங்கை தான் மோஸ்ட்லி நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? have been used from the time immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy or rum. இவங்கெல்லாம் இப்போ ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் சொல்கிறாங்க. டீ, காஃபிலலாம் அதெல்லாம் இருக்குது, பட் நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? வைன், பீர், விஸ்கி, பிராண்டி, ரம், இவங்களெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மைக்ரோப் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம், அதே ஈஸ்ட்டு தான். ஃபார் திஸ் பர்பஸ் சேம் ஈஸ்ட் நம்ம வந்து பிரெட் மேக்கிங்கில் பார்த்தோம்ல, செக்கரோமைசஸ் செர்வேஷியே, அங்கே நம்ம என்னன்னு பார்த்தோம்? பேக்கர்ஸ் ஈஸ்ட்ன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? அவனை ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே தேடி கேட்பான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே. இட்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபர்மெண்டிங் மால்டட் செரல்ஸ், ஃப்ரூட் ஜூஸஸ். ஃப்ரூட் ஜூஸஸையும் மால்டட் செரல்ஸ்னால் ஸ்டார்ச் நிறைய இருக்கிற ஒரு செரல்ஸ்னால் கிரெயின்ஸ், இந்த மாதிரி வீட்டு, ஸோ ரைஸோட அந்த நெல் கதிர் மாதிரி இருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ ஸ்டார்ச் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு செரல்ஸை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. எதை யூஸ் பண்ணி? இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி.
ஜூஸஸ்லேயே இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி அதை ரைப்பன் பண்ணி புளிக்க வச்சு அந்த வைனோட டேஸ்ட்லாம் இந்த ஃப்ரூட் ஜூஸஸை ஃபர்மெண்ட் பண்ணுறதுனால தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டு ப்ரொடியூஸ் எத்தனால், எத்தனாலுங்கிறது தான் நம்ம ஆல்கஹால் லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்னு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆல்கஹாலுங்கிறது கெமிக்கல் நேம் வந்து எத்தனால் தான். ஓகே, எத்தனால், டோன்ட் ஃபர்கெட். எத்தனாலுன்னு உங்க சொல்லலாம், ஆல்கஹாலுன்னு சொல்லலாம். both are similar. ஓகேவா? அப்போ மெத்தனால் என்ன நீங்க கேட்கலாம். தயவு செஞ்சு அது வந்து ஆல்கஹால்னு நினைச்சு தப்பு. ஆல்கஹால் தான், ஆல்கஹால் ஃபேமிலி தான், ஆனா குடிக்கிற ஆல்கஹால் இல்லை. இட்ஸ் நாட் ஃபார் ட்ரிங்கிங். இந்த எத்தனால் வேணா ட்ரிங்க் பண்ணலாம், எல்லாத்துலயும் ரிஸ்க் தான். இந்த எத்தனாலும் நிறைய சாப்பிட்டா லிவர் கேன்சரு, லங் கேன்சரு, எல்லா கேன்சரும் வரும். ஆனா இந்த மெத்தனால் சாப்பிட்டா உடனடியே நம்ம செத்துருவோம். இட்ஸ் சச் அ poisonous liquid. Okay, don't forget. Do you recollect the metabolic reaction which result in the production of ethanol and yeast? Ethanol by yeast, I already said the anaerobic pathway. Without the presence of alcohol, without the presence of oxygen, anaerobic pathway without presence of oxygen. சரியா? The process will be done. Pathway, anaerobic pathway, no oxygen. Okay va? Depending okay, to produce ethanol. Do you recollect the metabolic pathway? Yes, we recollected now. என்ன anaerobic pathway. மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து ரெஸ்பிரேஷன் ஒரு சாப்டர் இருக்குங்க பயாலஜியில், சூப்பர் சாப்டர். அதுக்கெல்லாம் பேசிக்ஸாக நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் இந்த அனரோபிக் பாத்வே அப்படின்றவன் ரொம்ப தொலை பண்ணுவான். ஸோ அதனால தான் இப்படி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். Depending on the type of the raw material used for the fermentation and the type of processing, with or without distillation, different types of alcoholic drinks are obtained. Wine and beer are produced without distillation. This is a neat question. Important. Wine and beer are produced without distillation. Distillation na enna அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும், சந்தேகம் வரும், என்ன வரும், நோ ப்ராப்ளம், நான் இருக்கேன்ல சொல்லித்தரேன். வைன் அண்ட் பியர் இவங்களை என்ன சொல்றாங்க, டிஸ்டிலே நாங்க பண்ணாம ப்ரொடியூஸ் பண்றோங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டில்னா கான்சென்ட்ரேட் ஆக்காம அப்படியே தண்ணி மையத்தோட நம்மளுக்கு கொடுக்கறது. ஒரு விஷயத்துல வாட்டர் நிறைய இருந்துச்சுன்னா அது டைல்யூட்னு சொல்லுவோம். வாட்டரே இல்லாம இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேட்டர்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து எக்ஸ்கிரீஷன் லெசன்ல பார்ப்போம். கிட்னியோட ஹென்லிஸ் லூப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம்ல பார்ப்போம். யூரின் ஃபில்ட்ரேஷன், யூரின் ப்ரொடக்ஷன், அதுலலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க, புரியுது. பட் டிஸ்டிலேஷனுங்கிற வார்த்தையை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைல்யூட்டா இருக்குன்னா அது தண்ணி நிறைய இருக்குன்னு அர்த்தம். கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னா தண்ணி மேக்சிமம் நாங்க இல்லாம தான் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்டிலேஷனும் அந்த டைல்யூஷனும் ஒண்ணுதான். ஓகேவா? டிஸ்டில் பண்ணும்போது இது வந்து வித்தவுட் டிஸ்டிலேஷன் இருக்கா, ஸோ தண்ணி அப்படியே இருக்குன்னு அர்த்தம். வித்தவுட் டிஸ்டிலேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் இருந்தா ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கு. ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ், ஒவ்வொரு விஷயத்துல ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கு. அது கம்மியா இருக்கும், ரொம்ப 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 கம்மியா இருக்கும். 7 or 2 எனக்கு சரியா தெரியல, பட் அந்த மாதிரி 10க்கு பிலோ தான் இருக்கும். 10 பிலோ தான் இருக்கும் பர்சன்டேஜ் இந்த வைன்லேயும் பீர்லேயும். சரியா? ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே விஸ்கி, பிராண்டி, ரம் இவங்களாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் டிஸ்டில் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஃபர்மெண்டட் ப்ராத் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கான்சென்ட்ரேட்டடாக இவங்கள ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுலயும் இங்க வந்து யாருக்கு ஜாஸ்தி, ரம் ஜாஸ்தி. மெயினா வோட்கா இங்க மென்ஷன் பண்ணல, வோட்காக்கு தான் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டிலேஷனுக்கும் நான் டிஸ்டிலேஷனுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ் கம்மியாக யாருக்கு இருக்கும், வித்தவுட் டிஸ்டிலேஷன் இருக்கிறவங்க. டிஸ்டில் பண்ணவங்களுக்கு வந்து ஆல்கஹாலிக் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் வைன் அண்ட் பீர் வந்து அவ்வளோ நம்மளுக்கு டேஞ்சர் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால்
whiskey brandy rum might be. Okay va. The photograph of the fermented plant கொடுத்திருக்காங்க பாருங்க. So next பார்க்கலாம். Antibiotics important. டாக்டராக போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். Fine. Antibiotics produced by the microbes are regarded as one of the most significant என்ன important significant என்னன்னா தங்கம் important என்ன இதெல்லாம் சொல்லி தராங்க somebody இந்த மாதிரி யோசிக்கலாம். கொஞ்சம் பேர் இப்படி யோசிக்கலாம், என்ன இந்த சின்ன சின்ன விஷயத்தையுமா சொல்லி தரணும், டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம் தெரியாதவங்களும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சேர்ந்து படிக்கணும். ஸோ அதனால தான் இதுவும் பண்ணுறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வேணால் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் யூடியூப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு லெசன் கவனிக்கலாம். ஓகே ஃபைன். Antibiotics produced by microbes are regarded as one of the most significant discoveries of the 20th century. 20th century na 90s la. Seriya. Have greatly contributed towards the welfare of the human society. Anti is a Greek word that means against. Anti na against. And bio means life. ஸோ அகைன்ஸ்ட் லைஃப். ஏன்னா அகைன்ஸ்ட் லைஃபா? ஆனால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் தானே பண்ணுது. அகைன்ஸ்ட் லைஃபு யாருக்கு? பாக்டீரியாவுக்கு. சரியா? அகைன்ஸ்ட் லைஃப் யாருக்குமா? பாக்டீரியாவுக்கு, நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு இது வந்து அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ப்ரோ லைஃப். ஆமாம். டுகெதர் தே மீன் அகைன்ஸ்ட் லைஃப் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். பாக்டீரியாவை தான் சொல்கிறாங்க. Whereas the reference to human beings, they are pro-life and not against. Nam pro-life na bigger, helpful person and the mari. Helpful. Antibiotics are a chemical substance which are produced by some bacteria and can kill or retard na slow. Okay, antibiotics are the chemical substance which are produced by some microbes and kill or slow the growth of the disease causing microbes. இது ஒரு history. சரியா? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரு இது வந்து it's a history. ஓகேவா? You are familiar with the commonly used antibiotic penicillin. First எல்லாம் penicillin அப்படின்றது வந்து ஆன்டிபயோட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவங்களை என்ன சொல்லுவாங்க? நம்ம 10th படிச்சிருக்கோம். பெனிசிலின் குவீன் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா? குவீன் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே. Do you know penicillin was the first antibiotic to be discovered? ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் என்னவா இருக்கு? பெனிசிலின். இதுவும் நீட்ல கேட்கலாம், ஆனால் இது வரைக்கும் கேட்டதில்லை. And it was a chance discovery. chance discovery na எதர்ச்சியா நடந்தது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது வேணும்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா கிடையாது. தெரியாதனமா வேற ஏதோ பண்றதுக்கு பதிலாக இவங்களை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓகே. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, while working with Staphylococcus. This is important. This is very very important. கண்டிப்பா கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்றேன். இது ப்ராக்டிஸ் கொஷின் இல்லை, நீட் கொஷின் தான். ஸ்டெஃபைலோகோக்கை பாக்டீரியா. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கை பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. சாய்ஸில் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கைன்னு சொல்லுவான். ஸோ நம்ம எஸ்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம் சம்டைம்ஸ் சம் பீப்புள். ஸோ அதனால ஸ்ட்ரெப்டோகாக்கை தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அதுக்கு டிக்கு போட்டால் போச்சு, அவ்வளோதான். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெஃபைலோகோக்கை. ஓகேவா? Once observed a mold growing on his unwashed culture plates around the Staphylococci bacteria could not grow. இது ஒரு important like to understand. ஓகேவா? மற்றபடி இது கேட்க மாட்டாங்க. He found that இதெல்லாம் நான் முழுசா ரீட் பண்ணிடுறேன், அப்புறம் இந்த கதையை அழகா சொல்லித்தரேன். ஓகே. He found that it was due to the chemical produced by the mold and he named that chemical as a penicillin after the mold Penicillium notatum.
However, its full potential and effective antibiotic was established much later by Ernst Chain and Howard Florey. This antibiotic was extensively used to treat the American soldiers wounded in the World War II. Fleming, Chain, Florey were awarded Nobel Prize in 1945 for this discovery. என்ன மேம் இவ்வளோ படிச்சிட்டிங்க எக்ஸ்பிளைனே பண்ணாமல் அப்படின்னு புரியுது, இது பேசுறது புரியுது, சொல்கிறேன். இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ பெரிய கதையிலலாம் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது, டோன்ட் வெரி. ஃபைன். பெனிசிலின் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்ககிட்ட யார்டேஸ் கேட்டேன்னா நான் சொல்கிற கதையை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னால் போதும். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஸ்டெஃபைலோகாக்கை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை வச்சு வேறு ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த உலகத்துக்கு, மனுஷங்களுக்கு ஏதாச்சும் நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். சரி, அப்படி ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அந்த ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா அந்த இருக்கிற அந்த பெட்ரி டிஷ், நான் முன்னாடி ஸ்லைடில் சொல்லியிருந்தேன்ல பெட்ரி டிஷ்னா என்னன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பாக்டீரியல் காலனி, இதுதான் அந்த பெட்ரி டிஷ். இந்த டிஷ்ஷில் அவர் ஸ்டெஃபைலோகாக்கை பாக்டீரியா வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். போங்கப்பா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரி டிஷ்ஷை கழுகாமல் அப்படியே வச்சுட்டாரு, அன்வாஷ்டாக வச்சுட்டாரு. அதில் வந்து கழுகாமல் இருந்துருந்து நம்ம ஒரு ப்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சோன்னா அதுலேருந்து ஒரு பிளாக் கலராக ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுதான் மவுல்டு அப்படின்னு சொல்லுவோம், ஃபங்கை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த டிஷ்ஷுலேயும் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஃபங்கை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபங்கை ஃபார்ம் ஆனாலும் அந்த அந்த ஃபங்கை இருக்கிற இடத்துல மட்டும் இந்த ஸ்டெஃபைலோகாக்கையை காணோம். எங்களா போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ஃபங்கை இருக்குல்ல பெனிசிலின் நொட்டாட்டம், அந்த மவுல்டு வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு கெமிக்கல். என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு? பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவை வளரவே விடலை. அதனால தான் சூப்பர் பாக்டீரியா வந்து இந்த ஃபங்கையால் வளர மாட்டேங்குது, அப்போ நம்ம இதையே ஒரு மருந்தாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே அதை சொல்லிட்டு அப்படியே விட்டாரு. ஆனால் இதை நல்லா நம்ம எஃபெக்டிவான ஆன்டிபயோட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் சேரணும்னு முன்னேறி அப்படியே கண்டுபிடிச்சவர் யார்? ஏர்ன்ஸ்ட் செயினும் ஹார்வர்ட் ஃப்ளோரியும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து வேர்ல்டு வார் 2ல் அடிபட்டு இருந்தப்போ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஃப்ளெமிங்க்கும் செயினுக்கும் ஃப்ளாரிக்கும் நோபல் ப்ரைஸ் வந்து 1945ல் அவார்ட் பண்ணாங்க. இதுதான் கதை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபைன், நெக்ஸ்ட் ஒன். After penicillin, other antibiotics were also purified from the microbes. Can you name some antibiotics and find out their sources? உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு டாக்டர் ஆகணும், சரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு டைமர் எப்போவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லைன் பை லைன் படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனால் நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நீட் 2025 கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், வேணா பாருங்கள் ப்ரெடிக்ஷன் தான். ஃபைன், ஏன்னா நீட் 2024 எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ 2025 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லைன் பை லைன் படிக்கிறத மட்டும் விட்டுட்டு சரி நான் கான்செப்ட் மட்டும் கற்றுக்குறேன் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. என்சிஆர்டி லைன் பை லைன் தமிழில் நான் சொல்லித்தரேன். தமிழில் புரியாது, இங்கிலீஷ் சேனல்ஸ் நிறைய இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் தமிழில் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணல, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தரேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் நான் சொல்லித்தரது நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஐ வில் கிளியர் இட். ஸோ இது டைம் இருந்தால் மட்டும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணால் ஒரு லிஸ்ட் எடுத்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் இவ்வளோ பேசியிருக்கேன், சாரி. Antibiotics have greatly improved our capacity to treat the deadly disease. Plague, oh my god, சரியான டெட்லி டிசீஸுங்க இவங்க. இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் இந்த நேம் போட்டு பார்த்து அதோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியாது எவ்வளோ பெரிய டெட்லின்ட்டு. இதெல்லாம் இதோட ஹிந்தி டேர்ம்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹிந்தி டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இது என்சிஆர்டி இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா, ரைட்? ஸோ அவங்க வந்து ஹிந்தி டேர்ம்ஸை இன்க்ளூட் பண்ணுறது இட்ஸ் காமன். ஸோ நீங்கள் அதை கவனிக்காமல் நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. which used to kill millions all over the globe. இந்த டிசீஸஸ்லாம் இருக்காங்களே, பிளாக், whooping cough, diphtheria, leprosy, இவங்கெல்லாம் வந்து
கொரோனா மாதிரி மில்லியன் கணக்கான பீப்புளை கொன்று இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த ஆன்டிபயோட்டிக்ஸால் யூனோ தப்பிச்சிருக்காங்க. அந்த பீப்புள் ஹூ ஆர் காஸ்ட் ஆர் அஃபெக்டட் பை பிளேக், whooping cough, அவங்கெல்லாம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னால சர்வைவ் ஆயிருக்காங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ். அது என்ன பயோஆக்டிவ் மாலிக்யூல்ஸ்? ஐ வில் டெல் யூ at the down. Microbes are used for commercial and industrial production of the certain chemicals like organic acid, alcohol, enzymes. The enzymes examples: acid producers are Aspergillus niger, a fungi. அது ஒரு ஃபங்கை. இதெல்லாம் கேட்பாங்க, இது கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடான ஒரு கொஷின் இது. Aspergillus niger சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபங்கை. அசிடோபாக்டர் அசிட்டாய், இது ஒரு பாக்டீரியம். சரியா? இது வந்து அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொலஸ்ட்ரீடியம் பியூட்டிலைக்கம் அப்படிங்கிற பாக்டீரியா தான் பியூட்டரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாக்டோபசிலஸ் நம்ம முன்னாடியே பார்த்தது, அது ஒரு பாக்டீரியம், லாக்டிக் ஆசிடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். நீட்டில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, ரிப்பீட்டட் ஆல்சோ. சரியா? மறந்துடாதீங்க. இதில் ஃபங்கை வந்து யார்? சிட்ரிக் ஆசிட் மட்டும்தான் ஃபங்கை, மற்ற எல்லாருமே பாக்டீரியா. ஈஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். செக்கரோமைசஸ் செர்வேஷியா இஸ் யூஸ் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால். எத்தனாலுங்கிறது என்ன சொன்னேன்? ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா. மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். லிபேசஸ் மைக்ரோப்ஸ் என்சைம்ஸ் வந்து ஓகேவா, என்சைம்ஸுக்கும் மைக்ரோப்ஸ் யூஸாக இருக்குது. அந்த மாதிரி என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபேசஸ் ஆர் யூஸ்ட் இன் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன்ஸ், ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிமூவிங் ஆயிலி ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் த லாண்ட்ரி. லாண்ட்ரினா நம்ம துணி துவைக்கும் போது லிப்பேஸ், நம்மளோட டிட்டர்ஜென்ட்லாம் இருக்குல்ல, ரென்னு அப்புறம் டைடு, அந்த மாதிரி விஷயத்துலலாம் லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அந்த லிப்பேஸ் வந்து டிரைவ் ஃப்ரம் த வேர்ட் லிப்பிட்மா. லிப்பிடுங்கிறது இட்ஸ் அ ஃபேட்டுன்னு சொல்லுவோம், ஆர் ஆயிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கரை அதெல்லாம் போகிறதுக்கு லிப்பேசஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? You must have noticed that bottled fruit juices bought from the market are clearer than compared to those made at home. This is because the bottled juices are clarified by uses the pectinases and proteases. Pectinases and proteases. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வேர்டுக்கு அப்புறமும் இந்த ஏசஸ் அப்படின்னு வர்றது எல்லாமே என்சைம் தான், டவுட்டே வேணாம், கண்டிப்பாக அது என்சைம் தான். ஸோ அந்த மாதிரி பெக்டினேஸ் அண்ட் புரோட்டியேஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ரூட் டீ வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் அஃபெண்டிங். எப்படி நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஜூஸ் வாங்குறோம்னா அந்த ஜூஸில் வந்து இந்த என்சைம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த பாட்டிலில், ஜூஸில் ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க, பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஜூஸ் அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா த ஷெல்ஃப் லைஃப் வில் பி ஸோ லாங். ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கலாம், கிளியராக இருக்கும். எந்த ஜூஸ் என்ன இப்படி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இட் வில் பி ஸோ கிளியர், குடிக்கிறதுக்கே பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக பெக்டினேஸ் புரோட்டீனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து போடுறாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட். இதுவும் நீட்டில் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே மேட்ச்சில் கேட்பாங்க. இந்த பேராகிராஃபில் வர ஒவ்வொரு இதுவுமே மேட்ச்சில் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ஏஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு என்சைம் தான், ப்ரொடியூஸ் பை த பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தான் தூக்கி பெனிசிலமில் ஸ்டஃபைலோகாக்கஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, மறந்துட வேணாம். And modified genetic engineering is called clot buster for removing the clots from the blood vessels of a patient who have undergone myocardial infarction leading to the heart attack. நம்ம ஹார்ட்டில் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப நேரோவாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது, ஜங்க் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஃபேட் இந்த மாதிரி நிறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபேட்டெல்லாம் இல்லைன்னா ஃபேட்டை விடுங்க, இந்த மாதிரி பிளட் வெசல் வந்து ஷ்ரிங்க் ஆகுது, ரொம்ப ஒல்லியாக இருக்கும்போது பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல,
ஆர்பிசி செல்ஸ் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இங்கே போக முடியாமல் இங்கே வந்து ஒரு பெரிய கிளாட் ஃபார்ம் ஆகி பிளட் வெசல்ஸ் வந்து அங்கே பிளட்டே போக முடியாமல் பாசேஜ் வந்து பிளாக் ஆகி நின்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டெப்டோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், இட்ஸ் அ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, என்ன சொல்லி பயோ ஆக்டிவ் மாலிக்யூல். அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம அது சாப்பிடும்போது கிளாட்டை வந்து பிரேக் பண்ணி பிளட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து அந்த பேசேஜை வந்து ஃப்ரீ பண்ணி விடும். ஸோ கிளாட் பஸ்டர் அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா streptokinase. சூப்பர். நெக்ஸ்ட் அதர் பயோஆக்டிவ் மாலிக்யூல் சைக்ளோஸ்போரின் ஏ. இவங்க வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷினும் தான் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான லைஃப் சேவரும் தான். That is used an immunosuppressive agent in organ transplants. இது யாருக்காச்சும் புரியலன்னா நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். Is produced by the fungus Trichoderma polysporum. ஓகேவா? இந்த immunosuppressive drugs அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. immunosuppressive drugs அப்படிங்கிறது ஒரு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வச்சே நான் சொல்லித்தரேன். இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர், அந்த கிட்னி ஃபெயிலியர் பர்சனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரை நம்ம கியூர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு கிட்னி டோனர்கிட்ட இருந்து கிட்னி வாங்கி அவங்க கிட்ட வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த நம்ம பிளட் எல்லாம் பார்ப்போம், அண்ட் பிளட் செல்ஸ்ல எவ்வளோ ஹீமோக்ளோபின் லெவல் அதெல்லாம் நிறைய செக்அப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒருத்தர்கிட்ட இருந்து கிட்னி வாங்கி நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம பாடியில் வந்து நிறைய லிம்போசைட்ஸ் இருக்குது. லிம்போசைட்ஸ் எல்லாம் யாருக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க? அவங்க வந்து ஏதாச்சும் ஃபாரின் பாடினா நம்மளுக்கு தெரியாதவங்க நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா, இவன் தெரியாதவன், நம்ம பாடிக்கே சம்மந்தம் இல்லாதவன், இவனை நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மட்டும்தான் அந்த லிம்போசைட்ஸுக்கு தெரியும். ஸோ அது நம்மளுக்கு அது லிம்போசைட்ஸுக்கு தெரியாது, நம்ம நல்லதுக்காக தான் இவன் வந்திருக்கான் அப்படின்லாம் தெரியாது. இவனை லிம்போசைட்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு கெட்டவன், இவன் நம்ம பாடிக்கு சம்மந்தமே இல்லாதவன், இவன் ஏன் வந்தான் அப்படின்னு தான் தோணி அதை டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி எனக்கு டிஸ்ட்ராய் பண்ணிருச்சுன்னா நான் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வாங்கினவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த பிளட் செல்ஸ் வந்து எல்லாத்தையும் கொன்றும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக் அப்படிங்கிற ஒரு சைக்ளோஸ்போரின் ஏ வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இதை சொல்லுவாங்க. இந்த இம்யூனோசப்ரெசிவ்க்கு என்ன பேர்? கிராஃப்ட் ரிஜெக்ஷன். கிராஃப்ட்னா அன்னோன் வந்து நம்ம பாடிக்குள்ளே வர்றது, அதை ரிஜெக்ட் பண்ணுறது தான் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த கதை நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம எதில் படிப்போம்? மறுபடியும் ஹியூமன் பேத்தாலஜி இருக்குல்ல நம்மளுக்கு 12th ஹியூமன் டிசீசஸ், அந்த சாப்டரில் நம்ம படிப்போம். அப்போ நான் தெளிவாக சொல்லித்தரேன். இது ஒரு ஜஸ்ட் அண்ட் அவுட்லுக். நீங்கள் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கவர் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து சேம் லைக் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் body. It's produced by yeast Monaskis purpureus. Okay va, have been commercialized as a bad cholesterol lowering agent. Statins எதுக்குமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? நம்ம bloodல இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்றதுக்காக. ஓகேவா? So that it acts by completely inhibiting the enzyme responsible for the synthesis of cholesterol. சரியா? இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பேராகிராஃபில் இருக்கிறது 1 mark, ஐ மீன் சிங்கிள் லைன் சென்டென்ஸாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ எவ்ரி லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டடி, டேக் அ நோட்ஸ். உங்களுக்கு தனியாக நோட்டை வச்சு எழுத கஷ்டமாக இருந்தாலும் புக்குக்கு பக்கத்துலேயே இடம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் அங்கேயே எழுதி வச்சுட்டு இப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமோ இல்லாட்டி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோ அதை அப்படியே ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்க கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ ப்ராப்பராக
உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நல்லா படிங்க. நீட் 2025 சூப்பராக கிராக் பண்ணலாம். பயாலஜியில் 360 எடுக்கிறது மட்டும்தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். நான் 300 எடுத்துக்கிறேன் போதும், மற்றதுலலாம் நான் 100 எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் லெக்சர். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்வீவேஜ் ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்மா. இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நெக்ஸ்ட் பார்ட்டில் எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு படித்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி ஈஸியஸ்ட் சாப்டர் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஈஸியாக எடுத்து கடைசியில் ஹார்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ நோ தட் எதுக்கு கடைசியில் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம். பட் இது கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூ வில் நீங்கள் கடைசியில் புரிஞ்சுப்பீங்க. ஃபைன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய்.